Hello friends, welcome to Tamil Mom Portfolio. Valiant Laboratories Limited IPO செப்டம்பர் 27 புதன்கிழமைக்கு ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இவர்கள் பார்த்தோன்னா ஆக்டிவ் ஃபார்மா மெடிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி, ஃபார்மா கம்பெனி. மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா பேராசிட்டமல் தான். இவர்களுடைய ஒன்லி ஒன் ப்ராடக்டே பேராசிட்டமல் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பேராசிட்டமல் வந்து நிறைய பெயின் கில்லராக நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். தலைவலி, மசில் ஏக், ஆர்த்ரைட்டிஸ், பேக் ஏக், டூத் ஏக், கோல்டு அண்ட் ஃபீவர் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பேராசிட்டமல் யூஸ் பண்ணுவோம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெக்கமெண்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் லைன் தெரப்பியாக இந்த பெயின் கில்லர் கண்டிஷனாக இருக்கிறது பேராசிட்டமல் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பெனியில் 86 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. பேராசிட்டமல் ஏபிஐ இண்டஸ்ட்ரி நம்ம இந்தியாவில் 5 to 7% growth இருக்குது 2027 வரைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த பேராசிட்டமல் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு மெயினாக ரா மெட்டீரியல் தேவை அப்படின்னு பார்த்தோன்னா பாரா அமினோஃபினால். இந்த ரா மெட்டீரியல் சைனா அண்ட் கம்போடியாவிலிருந்து வேலியன்ட் லேபரேட்டரிஸ் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேலியன்ட் லேபரேட்டரிஸ் பார்த்தோன்னா ஏபிஐ மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அதாவது ஃபார்மா கம்பெனி. நெக்ஸ்ட் வேலியன்ட் ஆர்கானிக்ஸ் பார்த்தோன்னா கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஸோ இவர்களுடைய குரூப் ஆஃப் கம்பெனிஸில் வேலியன்ட் ஆர்கானிக்ஸ், ஆர்த்தி ஃபார்மா லேப்ஸ் ஏபிஐ மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அடுத்து ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோன்னா கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ இவர்கள் 3 பேரும் வேலியன்ட் ஆர்கானிக்ஸ், ஆர்த்தி ஃபார்மா லேப்ஸ், ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருந்துட்டு இருக்காங்க. ஓகேங்க, என்ன பர்பஸ்க்காக இந்த ஐபிஓ வர்றாங்கன்றதை பார்க்கலாம். இந்த வேலியன்ட் லேபரேட்டரிஸோட சப்சிடரி கம்பெனி வேலியன்ட் அட்வான்ஸ்டு சயின்சஸ் பிரைவேட் லிமிடெட். இது வந்து ஒரு கெமிக்கல் கம்பெனி, கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்காங்க. இன்னும் இவர்களுடைய ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணல. குஜராத்தில் வேலியன்ட் லேபரேட்டரிஸ் பார்த்தீங்கன்னா மும்பை பேஸ்டு கம்பெனி, குஜராத்தில் இவர்களுடைய சப்சிடரி இருக்குது. அந்த கம்பெனிக்கு தேவையான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காகவும் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்காகவும் தான் இப்போ ஐபிஓ வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெவன்யூ ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ப்ராஃபிட் 2022 27.5 கோடியாக இருந்துச்சு. தென் 2023 29 கோடியாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இவர்களுடைய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே சிங்கிள் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்காக இருக்காங்க, பேராசிட்டமல் மேனுஃபேக்சரிங்காக இருக்காங்க. அது மட்டும்தான் இவர்களுடைய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ தான் இவர்களுடைய சப்சிடரி மூலமாக கெமிக்கல் மேனுஃபேக்சரிங்கில் கால் எடுத்து வைக்க போகிறாங்கன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரே ப்ராடக்டை டிபெண்ட் பண்ணி இருக்கனாலே இவர்களுடைய ப்ராஃபிட் க்ரோத், ரெவன்யூ க்ரோத், ஹை க்ரோத் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஓகேங்க, நெட் டெப்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 59.4 கோடியாக இருக்குது. எர்னிங் பர் ஷேர் ₹8.91 இருக்குது. நெட் அசெட் வேல்யூ ₹30.82 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 28.86% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 22.76% இருக்குது. ஸோ சூப்பர் தான். டெப்ட் டு ஈக்விட்டி 0.59. ஸோ எல்லாமே ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்பியில் பியர் கம்பெனிஸாக 4 கம்பெனிஸை கொடுத்துருக்காங்க. லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ், அல்கைல் அமினஸ், ஜான் சோன்பால் ஃபார்மா மெடிக்கல்ஸ், கிரானுலஸ் இந்தியா. ஸோ இதில் ஹையஸ்ட் பிஇ மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வைஸ் பார்க்குறப்ப இப்போ ஐபிஓ வந்திருக்க வேலியன்ட் லேபரேட்டரிஸ் 28.9% இருக்கிறது சூப்பர் தான். ஸோ இப்போ ஐபிஓ வந்திருக்க கம்பெனியோட பிஇ மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா ஐபிஓ ப்ரைஸ் ₹140, ₹8.91 ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னு வச்சோன்னா 15.7 பிஇ மல்டிபிளில் ஐபிஓ வர்றாங்க. ரொம்ப சின்ன கம்பெனி தான் இந்த கம்பெனி, அதனால 15.7 அப்படின்றது ஃபேர்லி வேல்யூடு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க, ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே, பியர் கம்பெனிஸ் கம்பேர் பண்ணும்போதும் ஓகேன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது செப்டம்பர் 27, க்ளோஸ் ஆகிறது அக்டோபர் 3. அக்டோபர் 2 வந்து காந்தி ஜெயந்தி லீவு. ஐபிஓ ஓப்பன் ஆகிறது செப்டம்பர் 27, க்ளோஸ் ஆகிறது அக்டோபர் 3. அக்டோபர் 2 வந்து காந்தி ஜெயந்தி லீவு, பட் அக்டோபர் 3 தான் வந்து க்ளோஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 4 ஒர்க்கிங் டேஸ் இருக்குது இந்த ஐபிஓ க்ளோஸ் ஆகிறதுக்கு. ஃபேஸ் வேல்யூ ₹10. ஐபிஓ அப்பர் ப்ரைஸ் பேண்ட் ₹140. ஒரு லாட் அப்படிங்கிறது 34 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 152.46 கோடி. ஸோ சின்ன இஷ்யூ சைஸ் தான். T2D ஐபிஓ 5% தான் சர்க்கியூட் லிமிட் இருக்கும் 10 ட்ரேடிங் டேஸுக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ தான், ஆஃபர் ஃபார் சேல் கிடையாது. ஓகேங்க, ரீட்டைல் ரிசர்வேஷனாக 35% ஒதுக்கியிருக்காங்க. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வருது அக்டோபர் 5. அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது அக்டோபர் 6. ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது
அக்டோபர் 6ஆம் தேதி, லிஸ்ட் ஆக போகிறது அக்டோபர் 9ஆம் தேதி. இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு 14,700 தேவைப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 26 செப்டம்பர் வரைக்கும் எந்த ஒரு டிமாண்டும் இல்லை கிரே மார்க்கெட்டில். ஸோ அக்டோபர் 3ஆம் தேதி தான் இந்த ஐபிஓ க்ளோஸ் ஆகுது. ஸோ இன்னும் டைம் இருக்குது, நிறைய நாள் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம் டிமாண்ட் கிரே மார்க்கெட்டில் இருக்கா இல்லையான்ற மாதிரி. ரிஜிஸ்டார் அப்படின்னு பார்த்தோன்னா லிங்க் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் ஐபிஓ அப்டேட்ஸ்க்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாங் டேர்மோட ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஆஃப்டர் ஐபிஓ 74.94% ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க போகிறாங்க. ஸோ சூப்பர் தான். ஃபைனான்ஷியல்ஸ் நல்ல சூப்பராக தான் இருக்குது. பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பேராசிட்டமல் ஏபிஐ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக இருக்காங்க, கம்பெனியாக இருக்காங்க. காம்படிட்டர்ஸ் வந்து லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ், அல்கைல் அமினஸ், கிரானுலஸ் இந்தியான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேல்யூஷன் ஃபேர்லி வேல்யூடுன்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஏபிஐ மேனுஃபேக்சரிங் மெயினாக பார்த்தோன்னா பேராசிட்டமல் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரே ப்ராடக்ட் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒரு சப்சிடரி கம்பெனி கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து குஜராத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அது க்ரோத் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த கம்பெனியும் நல்லா க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்க, ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங்கே நம்ம அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த டைமில் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ், ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன், கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அண்ட் செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் செகண்டரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். கிரே மார்க்கெட்டில் இன்னும் டிமாண்ட் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி இந்த பேராமீட்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம டெசிஷனை எடுத்துக்கலாம். இந்த அனாலிசிஸ் எல்லாமே என்னுடைய ஓன் அனாலிசிஸ். இந்த அனாலிசிஸ் தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்கள் டெசிஷனை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸாக மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.